நம்ம இன்றைக்கி என்ன திரும்ப பார்க்க போகிறோம், பேப்பர் பாம் எப்படி பண்ணணும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி A4 ஷீட் எடுத்துக்கோங்க. ஓகேவா கைஸ், அதை இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அதுக்கு மேலேருந்து இந்த இருக்கிற ஒரு இன்ச்சும். ஸோ கைஸ், இந்த மாதிரி ஒரு A4 ஷீட் எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணணும்னா இருங்க, அது என்ன பண்ணணும் இப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா கைஸ், இப்படி வச்சுட்டு மேலேருந்து இங்கே குட்டி குட்டியாக ஃபோல்ட் பண்ணுங்கள். இந்த இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. ஓகேவா கைஸ், A4 ஷீட் எடுத்துக்கோங்க. எனக்கு என்ன நார்மல் பேப்பரும் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது இப்படி எடுத்துக்கோங்க. இதை எடுத்து இப்படி மடக்கிக்கோங்க. இதா ஈக்குவலாக இருக்கணும் பாருங்கள், ஈக்குவலாக இருக்குது. ஒரு நிமிஷம், ஈக்குவலாக வச்சுக்கோங்க. பார்த்துக்கோங்க, ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக வச்சுட்டு என்ன பண்ணணுன்னா, இப்போ இங்கே ஒரு சைடு இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று இருக்கும். அதை எடுத்து இது பின்னாடி இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா, இது பாருங்கள், இப்படிதான் இது பேப்பர் பாம் ரெடி ஆயிடுச்சு. ஈஸி வேலை. இப்போ பாருங்கள் எப்படி வெடிக்கும்னு. வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இப்போ என்ன பண்ணணுன்னா 4 கப்ஸுங்க பாருங்கள், பேப்பர் பாம் ரெடி ஆகிடுச்சா பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்படி ஒன்று இங்கே இது இப்படி இருக்கணும். இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி கைஸ், இது இப்படி பண்ணிங்கன்னா வரது. இது இந்த ஹோல்ஸ் இப்படி ஃபேஸ் ஆகிருக்கணும். அவ்வளோதான். இப்போ இது மறுபடியும் செட் பண்ணணுன்னா இது இப்படி இருக்கும். ஒரே ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணிடுங்க. பார்த்துக்கோங்க, இங்கேருந்து இப்படி ஒரு ஃபோல்டு, அதுக்கப்புறம் இப்படி மடக்கிக்கோங்க. ஆல்ரெடி மறைஞ்சிருக்கும், மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெடி. அவ்வளோதான். பாய்.